அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து கோவா கடல் பகுதியில் நங்கூரமிட்டுள்ள INS விக்ராந்த் போர் கப்பலுக்கு மோடி செல்வதை வரை ரகசியம் காக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. INS விக்ராந்தில் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று MiG-29K ரக விமானங்களை மோடி பார்வையிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பயணம் என்பது மிகவும் ரகசியமாக இன்று அதிகாலை வரை பாதுகாக்கப்பட்ட ஒரு பயணமாக இருந்தது. ஏனென்றால் பிரதமர் நள்ளிரவு நேரத்திலே ஒரு போர்க்கப்பலில் தங்குகின்றார் என்றால் அது எந்த அளவு பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நேற்று இரவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி INS விக்ராந்த் என்கின்ற இந்த போர்க்கப்பலில் தங்கியிருந்திருக்கின்றார். இந்த போர்க்கப்பலில் இருந்தபடி பிரதமர் MiG-29K உள்ளிட்ட விமானங்கள் எல்லாம் எவ்வாறு அந்த போர் விமானங்கள் தரையிறங்குகின்றன என்பது உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் நேரில் பார்த்தறிந்திருக்கின்றார் பிரதமர் அவர்கள். ஏனென்றால் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்பது முதல் முறையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதற்கு முன்பாக உலகின் பல்வேறு நாடுகளிடம் இருந்து முழுவதுமாக வாங்கிதான் அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தயாரித்து பயன்படுத்தி வந்தோம். இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் 75% மேலாக பயன்படுத்தப்பட்டு இந்த MiG-29K உள்ளிட்ட விமானங்கள் வந்து தரையிறங்கி புறப்படக்கூடிய வகையிலே இந்த அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்படியான INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்தபடி பிரதமர் நரேந்திர மோடி MiG-29K விமானம் எல்லாம் வந்து தரையிறங்கி மேலும் இலக்குகளை நோக்கி அவை சென்ற அந்த காட்சிகளையும் பிரதமர் பார்த்திருந்தார். இந்த MiG-29K விமானங்களை பொறுத்தவரை 2200 கிலோமீட்டர் வேகம் கொண்ட விமானங்களாக இருக்கின்றன. மணிக்கு 2200 கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல முடியும். அதே போன்று 1000 கிலோமீட்டர் அளவிற்கு தொடர்ந்து பறக்கக்கூடிய தன்மை கொண்டவை. 17,500 மீட்டர் உயரம் பறக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய MiG ரக விமானங்கள் எவ்வாறு INS விக்ராந்த் போர்க்கப்பலில் தரை இறங்குகின்றன என்பதையெல்லாம் பிரதமர் நேற்று இரவில் பார்த்தறிந்திருக்கின்றார். டெல்லியிலிருந்து கோவாவிற்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்காக அங்கே நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த INS விக்ராந்த் போர்க்கப்பலில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்வது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயணத்தின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியோடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு சில நபர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அந்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இன்றைய பகல் மற்றும் நேற்றைய நள்ளிரவு நேரத்திலே MiG-29 ரக விமானங்கள் எவ்வாறு இந்த INS விக்ராந்த் போர்க்கப்பலை பயன்படுத்துகின்றன என்பதை பிரதமர் நேரில் பார்த்தறிந்திருக்கின்றார். போர்க்கப்பலுடைய செயல்பாடு மட்டுமல்லாமல் அந்த கப்பலில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய வகையிலான இந்த விமானங்களுடைய செயல்பாட்டையும் பிரதமர் நேரில் பார்த்தறிந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேசபக்தி பாடல்கள் மூலமாக INS விக்ராந்த் போர்க்கப்பலிலே நேற்று இரவு ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கலை நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்றிருக்கின்றார். கடற்படை வீரர்களுக்கிடையே நேற்று இரவு முழுவதுமாக அவர் தங்கியிருந்திருக்கின்றார். அதிகாலையிலே INS விக்ராந்த் கப்பலிலே பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வழக்கமான அந்த யோகா பயிற்சியையும் மேற்கொண்டிருக்கின்றார் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து பறந்த போர் விமானங்களுடைய சாகசையும் பிரதமர் அந்த சாகச நிகழ்ச்சிகளை எல்லாம் பிரதமர் அவர்கள் பார்த்தறிந்திருக்கின்றார். இந்த MiG-29K விமானம் என்பது நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒரு விமானம். ஏனென்றால் அதிநவீன ஏவுகணைகளை எல்லாம் இவற்றின் மூலமாக பொருத்த முடியும். 673, 677 உள்ளிட்ட ஏவுகணைகள் வானில் இருந்து வான் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய வகையிலாக அந்த MiG விமானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வானில் இருந்து தரை இலக்குகளையும் தாக்கி அழிக்கக்கூடிய KH-31 வகையிலான ஏவுகணைகளையும் இதன் மூலமாக பொருத்த முடியும். நவீன துப்பாக்கிகளை பொறுத்து எதிரி நாட்டு எல்லைக்குள் சென்று வானில் இருந்து தரை இலக்குகளை குறிவைத்து தாக்கக்கூடிய தன்மையும் கூட கொண்டவையாக இந்த MiG ரக விமானங்கள் இருக்கின்றன. அதன்படிதான் இந்த INS விக்ராந்த் போன்ற கப்பல்களிலே ஜம்ப் டேக் ஆஃப் என்று சொல்வார்கள். உடனடியாக தரை இறங்கி மேலும் உடனடியாக வானில் பறந்து செல்லக்கூடிய வகையிலாக மிக குறைந்த நேரத்திலேயே தரை இறங்குவது மற்றும் குறைந்த நேரத்திலேயே அந்த கப்பலில் இருந்து அந்த விமானங்கள் பறந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டவை. இவ்வாறு இருக்கக்கூடிய விமானங்களை பொறுத்தவரை 45 MiG-29K விமானங்கள் இந்தியா வசம் இருப்பதாக தகவல்கள் ராணுவ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் அதில் ஒரு சில விமானங்கள் பங்கேற்று அந்த சாகச நிகழ்ச்சியிலே தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் பார்த்திருக்கின்றார். 500க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் தங்களுடைய உதிரி பாகங்கள் மூலமாக ராணுவத்திற்கு வழங்கி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அதிநவீன ஏவுகணைகள் பொருத்தக்கூடிய MiG ரக விமானங்கள் தான் இந்த சாகசத்திலே பங்கேற்றிருக்கின்றன. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை பொறுத்தவரை 1700 கடற்படை வீரர்கள் தங்குவதற்கான வசதி கொண்டது. இந்த கப்பலினுடைய எடை மட்டும் பிரதமர் அவர்கள் நேற்று தங்கியிருந்த இந்த கப்பலினுடைய எடை மட்டும் 43,000 டன் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். 18 மாடி உயரம் கொண்ட ஒரு கட்டடம் எவ்வளவு உயரமானதாக இருக்குமோ அதற்கு சமமான உயரம் கொண்டதாக இந்த போர் விமானங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போர் விமானங்களை கையாளக்கூடிய இந்த அதிநவீன போர்க்கப்பலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படிதான் இந்த போர்க்கப்பலை பொறுத்தவரை மணிக்கு 52 கிலோமீட்டர் அளவிற்கு வேகமாக செல்லக்கூடியது. வான்படை, கடற்படை, ஏவுகணை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இணைந்ததாக
இந்த போர்க்கப்பலை பயன்படுத்தி வருகின்றார்கள். வான்படையினர், கடற்படையினர், அதே போன்று வானிலிருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வரக்கூடிய எதிரி நாட்டு ஏவுகணைகளை தாக்கி வழிமறித்து அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்த அதிநவீன போர்க்கப்பல் பெற்றிருக்கின்றது. கடலில் நீண்ட காலம் தங்கியிருந்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. இதுபோன்று பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராணுவ தன்மை கொண்ட இந்த போர்க்கப்பலிலே பல்வேறு முக்கியத்துவம் பெற்ற ராணுவ விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட அந்த போர்க்கப்பலிலே தேர்வு செய்து தன்னுடைய தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவு பொழுதை பிரதமர் அவர்கள் கழித்திருக்கின்றார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டிலும் பிரதமர் நரேந்திர மோடி எல்லையை பாதுகாப்பதற்காக தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து பண்டிகையை மறந்து தங்களுடைய பணிகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையிலே அவர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றக்கூடிய விதமாக ஏதேனும் ஒரு எல்லைப் பகுதிக்கு சென்று பிரதமர் அங்கு நடைபெறக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் உடனான நிகழ்வில் பங்கேற்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு பிரதமர் அவர்கள் கோவா செல்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பிரதமர் தீபாவளி பண்டிகைக்கு கோவா செல்வார் என்றால் தீபாவளி நாளிலே ஒரு நண்பகல் நேரத்திலே அவர் செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தான் உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கும் அந்த ராணுவ ரகசியம் கசியாத வகையிலே பிரதமருடைய பயண திட்டம் திட்டமிடப்பட்டு நேற்றைய இரவை அந்த அரபிக்கடலிலே பிரதமர் அவர்கள் கழித்திருக்கின்றார். ஏனென்றால் அரபிக்கடல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்தியாவினுடைய எல்லைப்பரப்பை அறிந்தவர்களுக்கு இந்த நிலையில் தான் அரபிக்கடலில் நங்கூரமிட்டு நிலைநிறுத்தப்பட்டிருந்த INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு முழுவதையும் கழித்திருக்கின்றார். மிக்ரக விமானங்கள் எவ்வாறு அந்த போர்க்கப்பலை பயன்படுத்துகின்றன என்பதையெல்லாம் பிரதமர் நேரில் பார்த்தறிந்திருக்கின்றார். ஏற்கனவே 2022 காலகட்டத்தில் இந்த போர்க்கப்பல் இந்திய விமானப்படையை பயன்படுத்தக்கூடிய வகையிலாக கடற்படையில் இணைக்கப்பட்டிருந்தது. என்றாலும் கூட அந்த நிகழ்வில் பிரதமர் பங்கேற்றிருந்தாலும் முழுவதுமாக ஒரு இரவு முழுவதும் இந்த போர்க்கப்பல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பிரதமர் பார்த்தறியக்கூடிய வகையிலே அவருக்கு இந்த தீபாவளி இரவில் கடற்படை வீரர்கள் தங்களுடைய வீரத்தை நிரூபித்து காட்டக்கூடிய விதமாக வான் தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று வான்படை வீரர்களும் தங்களை இந்த தாக்குதல் நிகழ்வுகளிலே நேற்று இரவு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். போர்க்கப்பலுக்கு பிரதமர் செல்லுகின்றார். இரவு நேரம் முழுவதும் அங்கே தங்கியிருக்கப் போகின்றார். அரபிக்கடலிலே அந்த INS விக்ராந்த் போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது என்பது உட்பட எந்த விதமான ரகசிய செய்திகளும் உலகத்தினுடைய மற்ற நாடுகளுக்கு தெரியாத விதமாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு பிரதமருடைய அந்த பயண திட்டம் முழுவதுமாக திட்டமிடப்பட்டிருந்தது என்பது தற்போதுதான் தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.